லேட்டஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, இங்க யாருக்குமே தெரியாம, அதாவது ஜீவானந்தத்துக்கே தெரியாம பார்கவி வந்துட்டு போயிட்டு நம்மளோட ஈஸ்வரிய பார்க்குறாங்க ரூம்ல. அவங்கள பார்த்தோன்னே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு அவங்க கையை மெல்லமா பிடிக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கிட்டு அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிது. அவங்க கான்ஷியஸ் வரத்துக்கு உண்டான அறிகுறி மாதிரி காமிக்குது. கரெக்டாக இவங்க கையை பிடிச்சி அழுதுட்டுருக்க டைமில் ஜீவானந்தம் கதவை திறக்கிறாரு. பயந்து போய் பார்கவி திரும்பி பார்க்க ஜீவானந்தம் தான் தெரிஞ்சுது. அம்மா, நீ செக்இன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் ரீச் ஆகிடுவேன், கால் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னியே, இப்போ நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி ஷாக் ஆகி தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு. எனக்கு மனசு கேட்கல சார், அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, என்னால் சுயநலமாக யோசிக்க முடியல சார்ன்னு சொல்கிறாங்க. நீ எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இங்கேருந்து போனேன், இப்போ நீ இப்படி வந்தால் எப்படி, இது ரொம்ப தப்பு, நீங்கள் இருக்க வேண்டாவா, யாருக்காவது தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்படியே ஃபீல் பண்ணி கண் கலங்கிட்டே பார்கவி திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே போலீஸ்காரங்க குணசேகரன் அவங்க தம்பிங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரிப்போர்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டேன், மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் அவங்க தலையில் யாரோ அடி தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. குணசேகரனுக்கு பெருசாக ஷாக் இல்லை, அது யார் பண்ணது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் ஈஸ்வரியை செக் பண்ணி பார்த்துட்டு ஜனனிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு கான்ஷியஸ் வரதுக்கு யாரோ ஒருத்தவங்க அவங்களோட மெமரி இதுவெல்லாம் தூண்டுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க கான்ஷியஸ் கொஞ்சம் அவங்களை தட்டி எழுப்புன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா நாங்கள் யாருமே அவங்கக்கிட்ட போகல டாக்டர், இன்னமும் இப்போ தான் வீட்டிலேருந்தே வரோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷாக்கில் இருக்கிறாங்க. அது பார்கவி தான்றது ஜனனிக்கு தெரிய வருமா, பார்கவி மூலமாக ஈஸ்வரியை சரிப்படுத்துவாங்களா, என்ன ஏதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.